ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு திரட்டிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு அதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனதும் அந்த ஹாட் வாட்டரில் மீல் மேக்கர் அதாவது சோயாவை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சாப்பர் எடுத்துக்கலாம். சாப்பரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சோயா 2 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நல்லா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி 2 டைம்ஸ் நம்ம சாதா ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 எடுத்து அதை நல்லா கையில் பிழிஞ்சு அதில் சுத்தமாக வாட்டர் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து அதை இப்போ இந்த சாப்பரில் இந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்து நல்லா இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், மிக்சர் கிரைண்டர்லேயே ஒரு 1 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் லைட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீமா லெவலுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், மீடியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நியூ சாப்பர், ஐகான் கம்பெனி. லாஸ்ட் மந்த்து தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. குழந்தையும் பார்த்துட்டு சமைக்க கஷ்டமாக இருக்கும், சாப்பர் இருந்தால் கொஞ்சம் கட்டிங் ஒர்க் டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எப்போவும் எவ்வளோ நாளும் நைஃப்லேயே கட் பண்ணிட்டோமா, அதே பழகி போச்சு. இப்போ இதை யூஸ் பண்ண இதுவும் கொஞ்சம் பழகி போய்டும் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாப்பரில் என்ன ஸ்பெஷல்னால் இது சிக்கன், மட்டன்லாம் கூட சாப் பண்ணிடலாம். ஆனால் போன்லெஸ் இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாப்பர் இல்லாதவங்க மிக்சியில் லைட்டாக 1 டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சாப் பண்ணதை 1 பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேனில் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா மிக்ஸ் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே பயங்கரமாக வெடிக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா மிக்ஸையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த ஆயிலையே நம்ம நல்லா விட்டு வதக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் கொஞ்சம், நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம், 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெறும் கோகோனட் ஆயிலே செஞ்சால் கூட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக தண்ணி தெளித்து திரும்பியும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மட்டன் கீமா நம்ம செய்கிறது மாதிரியே தான், மட்டன் கீமா மாதிரியே தான் டேஸ்ட் வரும். மட்டனுக்கு பதில் இது சோயா. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இந்த ஃபைனலாக கொஞ்சம் கிள்ளி கருவேப்பிலையை சேர்த்து இப்போ அகைன் நல்லா கலரி விடலாம். அந்த எண்ணெயிலேயே அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அவ்வளோதாங்க, சோயா கீமா ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு எடுத்து பெரிய பெரிய உருண்டையாக கொஞ்சம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம சப்பாத்தியை தவாவில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தியும் மொத்தமாக போட்டு எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 சப்பாத்திஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக போட்டுட்டோன்னா ரொம்ப ஆறி ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். கொஞ்சம் சுட நம்ம சர்வ் பண்ணோன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 சப்பாத்திஸ் ரெடியான பிறகு நம்ம இப்போ அதை ஷவர்மா ஸ்டைலில் என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இந்த சோயா கீமாவை இன்சர்ட் பண்ணி நம்ம ஷவர்மா ஸ்டைலில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம்.
நான் வந்து இப்போது வந்து ஒரு 3 சப்பாத்திஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்னா சோயா கீமா ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மயோனஸும் வந்து டொமேட்டோ சாஸும் உங்களோட விஷ் தான். நீங்கள் வேணும்னாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்பூன் எடுத்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சோயா கீமாவை எடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக எடுத்து அது மேலே விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மயோனஸும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து லைட்டாக மடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மடித்து விட்ட பிறகு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நம்ம ஒவ்வொரு சைடாக மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் ரெடி. இப்போ வந்து அந்த ஷவர்மா அந்த மேலே அந்த ஃபோல்டிங் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நம்ம அந்த பேப்பர் ரோல் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அந்த பேப்பர் இல்லை. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மயோனீஸ் டொமேட்டோ சாஸ்லாம் பிடிக்காது. ஸோ மாமியாருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் அப்படி கொடுத்துட்டு நான் வந்து சோயா கீமா மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சாப்பிட்டேன். உண்மையாகவே ரியலி மட்டன் கீமாவே தாங்க. சோயா கீமா மாதிரியே தெரியல. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வெறுமே சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். இல்லை உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஷவர்மா ஸ்டைல்லையும் நம்ம சாப்பிட்லாம். சூடான ஒயிட் ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்குன்னு சைட் டிஷ்ஷாக எதுக்கு வேணாலும் இதை சாப்பிட்லாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க இது. ஸோ நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி சோயா கீமா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு ஃபீல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.